அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க, அந்த மனசு தாங்க உங்களை உயர்த்தும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யாருக்குமே துரோகம் நினைச்சதில்லை, இவன் நல்லா இருக்க கூட நினைச்சதில்லை. காபிர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி தான் பிடிச்சாங்க. யாரையும் திட்டினதில்லை, யாரையும் பழித்து பேசினதில்லை, யார் மீது பொறாமப்பட்டதில்லை, யாரையும் வீழ்த்தல் நினைச்சதில்லை, யாரையும் சாகடிக்க நினைச்சதில்லை. இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே செய்யறோம். அவன் சாகணும், அவன் வீழ்ந்தரணும், இவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் முன்னேறிடுவாளா, அவன் முன்னேறிடுவாளா, அது எப்படி? என்னைக்கு அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நல்லா இருக்க முடியவே முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன மிகப்பெரிய பாடம். 62வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப வஷஹாதத்தி ஃபயனபிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு புழு அரித்து எலும்பும் மக்கி மறைந்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான். அல்லாஹ் சொல்றான். யாரால் முடியும் சகோதரர்களே? தொழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். குர்ஆனை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள். மறுமையில் அல்லாஹு தஆலா பிரதானமாக 4 கேள்விகளை ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது. அதிலே ஒரு கேள்வி அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி போனது? 4வது வ அன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உன்னுடைய அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்?